Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now. சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் அடுத்தடுத்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த கூட்டத்தில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடம்தான் பெற்றது. அதிலும் குறிப்பாக 47 இடங்கள்ல தான் வெற்றியும் பெற்றிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக தரப்புல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கவில்லை, வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை என்பதை தெரிவித்து அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பதை பார்க்க முடியுது. அணிகளாக மீண்டும் அதிமுக பிளவுபட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா கொங்கு மண்டலத்தில் எஸ்.பி. வேலுமணி, அதே போல வடக்கு மண்டலத்தை பிரதான முகமாக பார்க்கப்படக்கூடிய சி.வி. சண்முகம் ஆகிய இருவருமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. எனவே சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தலைமையில தொடர்ந்து அவ்வப்போது எம்எல்ஏக்கள் கூட்டமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக நடைபெற்று வந்ததை பார்க்க முடியுது. குறிப்பாக கடந்த காலங்களில் தமிழகத்துல முழுமையாக கடந்த சில நாட்களாக தமிழக அரசு அமைய முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அதிமுக தரப்புல அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இவர்கள் இருவரும் தான் நடத்தியிருந்தாங்க. இபிஎஸ்க்கு மாற்றாக தனியாக இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில மீண்டும் இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. தேர்தல் தோல்வி எதிரொலியின் காரணமாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடாக இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு ஒரு முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிமுகவுல அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஒருபுறம் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பு ஆதரவாளர்களோடு ஆலோசனையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மறுபுறம் பார்த்தோம் என்றால் சி.வி. சண்முகம் தலைமையில எம்எல்ஏக்கள் 36க்கும் மேற்பட்டோர் திடீர் ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுகவுல ஒரு புதிய பொதுச் செயலாளர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் புதிதாக நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now.